அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 30 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதோட பொருள் என்னன்னு பாருங்க. அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் அதோட பொருள். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மனதின் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். 132வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று மார்ச் 29 அன்னைக்கு ஒளிபரப்பானதுன்னு சொல்கிறாங்க. இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 அக்டோபர் 3லேருந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்க. இதை மன் கி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்வதேச யோகா தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. சாதனை சாம்பியன் சபலென்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் நடந்திருக்குங்க. இவங்க உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியாமி ஓப்பன் போட்டியில் கடந்த 5 வருஷமாக சாம்பியன் கோப்பையை தக்க வைத்த முதல் வீராங்கனையாக இந்த சபலென்கா இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன போட்டி, இவங்களோட பேர் என்ன அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.